அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, அந்த எரர் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இஃப் எரர் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ எந்த டைமில் யூஸ் ஆகுதோ அங்கே இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட டேட்டா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டோட்டல் கேஜிஸ் வச்சுருக்கேன், ஸ்ப்ளிட் கேஜிஸ் வச்சுருக்கேன். அதாவது என்ன இப்போ நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 490 கேஜி இருக்குது. 11 கேஜியாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா எத்தனை கிலோ வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஈஸியான ஃபார்முலா என்ன பண்ணுவோம், ஸோ டோட்டல் கேஜி டிவைடட் பை ஸ்ப்ளிட் கேஜி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எவ்வளோ அப்படிங்கிறத வந்துடும். ஸோ இப்படி போடுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எல்லா டேட்டாவும் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. பட் இந்த கிரேப்ஸ் அப்படிங்கிற டேட்டா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரரை வந்து தான் எப்படி வந்து நம்ம ஏதாவது இந்த மாதிரி எரர் வந்துச்சு, ஏன் எரர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன வேல்யூ வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணனாலும் ஸோ வந்து 0 தான் வரும். அதுக்கு பதிலாக இந்த எரர் வருது. ஸோ இந்த எரருக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டியாக வேணும், அப்படி இல்லைன்னா 0வாக வேணும், இல்லை வந்து நோ கால்குலேஷன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடணும். இந்த எரருக்கு பதிலாக இங்கே ஏதாவது உங்களுக்கு வரணும் அப்படின்னா அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே அதே ஃபார்முலா தான். அதுக்கு முன்னாடி இஃப் ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் எரர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் எரர்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு வேல்யூ வந்து என்னது, ஸோ இதுதான் வேல்யூ. அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை வேல்யூ எரராக இருந்தது அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது ஃபார்முலாவிலேயே. ஸோ நான் வந்து 0 கொடுக்குறேன், கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா இது அப்படியே வந்துடுச்சு, இந்த டேட்டா இது அப்படியே வந்துடுச்சு. பட் இந்த எரருக்கு பதிலாக இங்கே 0 வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஃபார்முலா அப்படி தான் கொடுத்துருக்கோம். இப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாலும் இன்னொன்று பண்ணலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்கப்புறமேட்டு இந்த வேல்யூ, அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல 0க்கு பதிலாக எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா கமா கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு கமா கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. அதாவது என்னென்னா, இந்த 2 கமாவுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் மட்டும் வரணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 0 கொடுத்துருந்தோம், அதனால் 0 வந்துருச்சு. ஸோ இந்த 2 கமாவுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கரெக்டாக டிவைட் ஆகிறது மட்டும் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்துருச்சு. டிவைட் ஆகாது வந்து நம்மளுக்கு வந்து எரருக்கு பதிலாக ஒரு எம்டி காலம் மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இப்படியே பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் டைரெக்டாகவும் வந்து ஃபார்முலா கொடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுக்கு இது தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.